அன்பு பிள்ளைகளே, என்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுவீர்களோ அன்றை கர்த்தர் உங்களை ஒன்றாக்குவார். Don't live sinful life. 17ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், you know which is good, you know which is bad. உங்களுடைய வாழ்க்கையில எது நன்மை எது தீமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி அறிந்திருந்தும் அதை நீங்கள் செய்யாமற் போனால் அது அவங்களுக்கு பாவமாயிருக்கும். இன்றைக்கு பாவம் என்ற வார்த்தை என்ன நினைக்கிறாங்க? குடிப்பது, வெறிப்பது, விபச்சாரம் பண்ணுவது அல்ல. குறிக்கோள் தவறுவது, நோக்கம் தவறுவது, லட்சியம் தவறுவது. மிஸ் த மார்க், மிஸ் த கோல், மிஸ் த எய்ம். உங்களை தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை விட்டு விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது குறிப்பு, don't live a sinful life. மூன்றாவது, the duty of your life. உடைய வாழ்க்கையில் தேவன் தந்த பொறுப்பு. பாடுகிறோமே, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வருவரை காத்துக் கொள்ளுவேன். acknowledge God's will. எப்பொழுதும் தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், சுய விருப்பம் வேண்டாம். இல்லை, நீங்க அநேகருக்கு சுய விருப்பம். they want to do what they like. சுய விருப்பங்கள் வேண்டாம். பாட்டெல்லாம் பாடலாம், பலிபீடத்தில் என்னை பரனே. ஆனால் people always doing their own will. இதான் பவுலடியான் செய்தான். கிறிஸ்துவை துன்புறுத்தினான், அடித்தான், கொலை செய்தான். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவை சந்தித்தானோ அன்றைக்கு சொல்லுகிறான், தேவனே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். தேவனே, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறேன். ரட்சிப்பு என்பதே சுய சித்தத்திலிருந்து தேவ சித்தம் செய்வது. Self will became God's will. That is called salvation. ரட்சிப்பு என்பது சபை மாற்றம் அல்ல, உடை மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம், பாதையின் மாற்றம், பயணங்களின் மாற்றம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, acknowledge God's will. என்ன சொல்ல விரும்புகிறேன்? accomplish God's will. தேவ சித்தம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற ஒப்புக் கொடுங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கிறேன். பாடுவது முக்கியம் அல்ல. முதல் குறிப்பு, acknowledge God's will. Number 2, accomplish God's will. ஒரு சின்ன கேள்வி, உடைய வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேற